சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் கடந்த சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்து வருகிறார். இந்த உரையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாடு வியந்து பார்க்கிறது என குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, மகாராஷ்டிராவிலும் இதேபோல் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிந்ததும் 15 லட்சம் பேரை மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கியது பாஜக அரசு என்றார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலான கலைஞர் கைவினை திட்டத்திற்கு 7297 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முற்றிலும் நிராகரிக்கும் என்றும் அவர் கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் முன்னேறி கொண்டுள்ளோம் எனவும் தங்கம் தென்னரசு பேசினார். மேலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தில் ஒரு மடிக்கணினியை ரூபாய் 10,000 மதிப்பில் வழங்கினால் அது எப்படி தரமாக இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய தங்கம் தென்னரசு, ஒரு மடிக்கணினி 20,000 என்ற அளவில் மாணவர்களுக்கு தரமான மடிக்கணினி வழங்கப்படும். அதாவது ஆண்டுக்கு 2,000 கோடி இத்திட்டத்திற்கு ஒதுக்குகிறோம். ஒவ்வொரு மடிக்கணினியில் விலையும் ரூபாய் 20,000 இருக்கும். தங்கமணி மடிக்கணினியின் தரம் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றார். மத்திய அரசு விடுவிக்கும் நிதி குறித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசின் நிதி இல்லாமல் தமிழ்நாடு அரசு செயல்படுத்த தொடங்கியது. முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று மெட்ரோ திட்டத்தில் நிதி வழங்க வலியுறுத்திய பின்புதான் ஒன்றிய அரசு நிதி வழங்கியது. ஒன்றிய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஒதுக்கிய நிதியே ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு வழங்கி உள்ளது. ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரே ஆண்டில் வழங்கியுள்ளது என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் ரயில்வே திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 19,608 கோடி தான் ஒதுக்கீடு செய்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய தங்கம் தென்னரசு, உலகில் உள்ள பல நாடுகள் செமி கண்டக்டர் துறையில் போட்டி போட்டு கொண்டு செயல்பட்டு வருகிறது. செமி கண்டக்டர் துறையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக அமைய வேண்டும் என்பதற்காக கோவை மண்டலம் மேலும் செழுமை அடையும் என நம்புகிறேன் என்றார். மேலும் அதிமுகவினரை நோக்கி அதிமுகவுக்கான கூட்டல் கழித்தலை சாணத்தியத்தனத்துடன் எங்கே இருப்போர் கூடுகிறார்கள். அதிமுக தொண்டர்களை அபகரிக்க முயற்சி நடக்கிறது என மறைமுகமாக பாஜக குறித்து பேசினார். அவரது பேச்சுக்கு பின்னர் அதிமுக உறுப்பினர்கள் அவையில் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். மேலும் சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த பின்னர் நிதியமைச்சர் அவரது உரையில் வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி பேசுகிறார் என
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்க மறுப்பு. மக்கள் மக்கள் அதிருப்தி. அதாவது தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொருட்கள் வழங்க மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1012 ரேஷன் கடைகள் உள்ளது. 3,96,600 ரேஷன் கார்டுகள் மூலம் ரேஷன் பொருட்களான விலையில்லா அரிசி மற்றும் சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய் ஆகியவற்றை மக்கள் பெற்று வருகின்றனர். சில மாதங்களாக ரேஷன் கடைகளுக்கு வட்ட மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் தணிக்கைக்கு சென்று வருகின்றனர். தணிக்கைக்கு செல்லும் நேரத்தில் ரேஷன் கடைக்கு வராதவர்களின் ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க மறுக்கப்படுகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் தங்களது ரேஷன் கார்டுகளுக்கு மீண்டும் பொருட்களை வாங்க வட்ட வழங்கல் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு அலைந்து வருகின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகாவில் மலை கிராமமான கலசப்பாடியில் உள்ள இபி 017 என்ற ரேஷன் கடையில் சில தினங்களுக்கு முன் எந்த ஒரு அறிவிப்புமின்றி அதிகாரிகள் தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்ற கலசப்பாடியை சேர்ந்த லட்சுமணன் என்பவர் உட்பட 30 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் தர விற்பனையாளர்கள் மறுத்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்களுடைய ரேஷன் கார்டுகளுக்கு மீண்டும் ரேஷன் பொருட்கள் வழங்கவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேபோல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: மாவட்டத்தில் முறைகேடாக பெற்ற ரேஷன் கார்டுகள் மூலம் ரேஷன் பொருட்களை சிலர் பெற்று வருவதாக தெரியவந்தது. இதை தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி மாதந்தோறும் ரேஷன் கார்டுகளில் உள்ள குடும்ப தலைவர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக வந்து கையொப்பமிட்டு பொருட்களை வாங்கி செல்ல அறிவுறுத்தப்பட்டது. மாதந்தோறும் ரேஷன் பொருட்களை வாங்கும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொருட்கள் வழங்க மறுக்கும் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் குறித்து வட்ட வழங்கல் அலுவலகத்தில் தகவல் தெரிவிக்கலாம். 3 மாதங்கள் வரை தங்களது சூழ்நிலை காரணமாக ரேஷன் பொருட்களை நேரடியாக வந்து வாங்க முடியாத பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் வட்ட வழங்கல் அலுவலர்களை தொடர்பு கொண்டால் மீண்டும் ரேஷன் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.